தாவர வழிமுறை வளர்ச்சி என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா, தரிசு நிலமாக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த பூமி தோன்றதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெறுமனே தரிசு நிலமாக தான் இருந்தது. அதில் மொதல் தாவரங்கள் வளர்ந்தது நுண்ணுயிரி தாவரங்கள், லைக்கான், மாஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு வர்ற தாவரங்களை முதல் வழிமுறை வளர்ச்சி, முதல்நிலை வழிமுறை வளர்ச்சின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு ஏதோ தீ விபத்துனாலேயோ அல்லது பேரழிவுகள் காரணமாகவோ அல்லது மாடுகள்லாம் விட்டு மேய்கிறதுனாலோ மரங்கள்லாம் வெட்டுறதுனாலையோ சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போய் மறுபடி வளர்கிறது இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வகை தாவர குழுமம் ஃபஸ்ட்டு ஒரு தாவரம் வருது. அது ஒன்றுமே இல்லாத தரசு நிலத்தில் செடி வளருது. சிறு செடிகள்லாம் வரும். அதுக்கப்புறம் பெரிய செடிகள்லாம் வரும். சிறு செடிகள், புதர்கள், அப்புறம் காடுகள் மாதிரி அடர்ந்த காடுகள் ஆகிடும். இதை தான் நம்ம தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளே சில சமயங்கள் நம்ம பார்க்கும்போது சில இடங்களில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு தரையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது நிறைய செடி கொடிகள்லாம் வளர்ந்து ஒரு காடு மாதிரி ஆகிருக்கும். இதை தான் நம்ம தாவர வழிமுறை வளர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த தரிசு நிலத்தில் குடிப்புகும் தாவரங்கள், முறை வரக்கூடிய தாவரங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முன்னோடி தாவரம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வளரக்கூடிய அந்த குழுமத்தை படிநிலை தொடரி குழுமம்னு சொல்லுவோம். அதில் லாஸ்ட்டாக வர்றது உச்ச குழுமம், கிளைமேக்ஸ், காடெல்லாம் உருவாகிறது. இதில் 2 டைப் இருக்குது. அதாவது வழிமுறை வளர்ச்சியின் வகைகள்னு பார்க்கும்போது வழிமுறை வளர்ச்சி வகைகளும் அந்த செடிகள்லாம் அந்த அந்த தாவரங்கள் வளர்றதுல குடி போகுது இல்லையா, ஃபஸ்ட்டு வர்றது இல்லையா, அதை முதல்நிலை வழிமுறை வளர்ச்சின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பிரைமரி சக்சஷன். அதாவது எந்த ஒரு உயிரின சமுதாயம் இல்லாத ஒரு வெற்று பகுதியில் கட்டாந்தர ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வளர தாவர வளர்ச்சியே முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி. வெற்று பரப்பில் முதலில் குடியேறும் தாவரங்கள். அந்த இடத்துல வெறும் இடமா இருக்குது, ஒரு சிறு செடி கூட இல்லை. வளரக்கூடிய தாவரங்களை முன்னோடி சிற்றினம், முதல்நிலை குழுமம், முதல்நிலை காலனி ஃபஸ்ட்டு போய் அது உட்காருது, குடிப்பகுது. அது முதல்நிலை வழிமுறை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. நுண்ணுயிரிகள், லைக்கான், மாஸ். இந்த லைக்கான் நம்ம 11th படிச்சிருப்போம். சுற்றுச்சூழலில் மாசுகளே இல்லாத இடத்துல, அதாவது எந்த ஒரு மாசு பொருட்களுமே இல்லாத இடத்துல லைக்கான் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். முறை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், லைக்கான், மாஸ்கள் இதெல்லாம் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தாவரங்கள். அடுத்து 2ஆம் நிலை வழிமுறை. ஏற்கனவே இந்த மாதிரி வளர்ந்து நல்ல ஒரு காடாக இருக்குது. அது ஏதோ ஒரு தீயினாலேயோ இல்லை நம்மளுடைய செயல்பாடுகள்னாலேயோ மரத்தெல்லாம் வெட்டுவோம், காடுகளை அழிச்சிட்டு சுத்தமாக புல்டோசரை விட்டு உடைச்சி போட்டுருவோம். அந்த வெறுமனை கட்டாந்தரையாக இருக்கலாம். அந்த இடத்துல புதுசாக ஒரு செடியெல்லாம் வளர்ந்து மறுபடியும் ஒரு குழுமத்தை உருவாகுது இல்லையா, அது 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி. ஒரு இடத்துல ஏற்கனவே வளர்ந்த குழுமம், ஏற்கனவே அல்லது காடாக இருக்குது, சில இயற்கை இடையூறுகளால், தீயினாலேயோ வெள்ளப்பெருக்கினாலேயோ மனிதனுடைய செயல்பாடால் அழிந்து அதே இடத்துல 2வதாக ஒரு காடு உருவாகுது 2ஆம் நிலை வளர்ச்சி அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் கூட நமக்கு தெரியும் 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சியின் வகைகள், வழிமுறைகள். ஃபஸ்ட்டு தீயினால் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக முன்னோடி சின்னங்கள் வளருது, சின்ன சிறு செடிகள்லாம் வளருது, புதராக மாறுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய செடிகள் இருக்குது, புதர் செடிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய காடாக உருவாகிடுது, கிளைமேக்ஸ், உச்ச சமுதாயம் உருவாகிடுது. ஸோ இது 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி. இதுக்கு எடுத்துக்காட்டு தீயினால் அழிக்கிறது, மரத்தெல்லாம் சுத்தமாக வெட்டி கழிச்சு விட்டுட்டோம்னா புதுசாக மறுபடியும் வளர்ந்துறது. இதெல்லாம் 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி. அடுத்து 3ஆவது வேற்று வழிமுறை வளர்ச்சி, அல்லோஜெனிக் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உயிரற்ற காரணங்களால் வர்றது. ஸோ மண்ணெலாம் அரிச்சிட்டு போகிறது, அப்புறம் நிறைய மழை பெஞ்சால் அப்படியே அடிச்சிட்டு போயிடுறது. அப்போ ஒரு இடம் நல்லா வளமாக நல்லா செழிப்பாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போகிறதுனால அங்கே ஒன்றுலாம் போயிடும். இந்த அடிச்சிட்டு போன மண்ணெல்லாம் வேறு இடத்துக்கு அங்கே போய் செடி கொடிகள்லாம் வளர்கிறத வேற்று வழிமுறை வளர்ச்சி. இது வனச்சூழல் மண்டலம் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. மண்ணரிப்பு, கசிந்தோடுதல், மண்ணின் ஊட்டச்சத்து போய் அடிச்சுட்டு போய் அந்த ஊட்டச்சத்தெல்லாம் வேறு இடத்துக்கு போய் அங்கே ஒரு புதிய தாவர தொகுப்பு வளர்க்குறதா வேற்றிட வழிமுறை வளர்ச்சி. இந்த வழிமுறையின் வளர்ச்சியில் 3 டைப் இருக்குது. முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி, 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி, வேற்றிட வழிமுறை வளர்ச்சின்னு சொல்லிட்டு 3 இருக்குது.